சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருந்துச்சு. இதையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு வரும்போதே த்ரோட் பெயின், சளி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. காலையில் வந்துட்டு பாலெல்லாம் கறந்துட்டு ஒரு டம்ளர் பாலில் பெப்பரும் மஞ்சத்தூளும் போட்டு குடிச்சதுக்கு ஓரளவுக்கு பெட்டராகவே இருந்துச்சு. இருந்தாலும் சரி வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாணியெல்லாம் முன்னாடி வலிச்சு விடணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். இட்லிக்குமே ஊற வச்சுட்டேன். ஆனால் வந்துட்டு கொஞ்ச நேரம் ஆக ரொம்ப முடியல. டேப்லெட் போட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா அத்தை செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மணிக்கு மேலே எழுந்திரிச்சி வந்ததாங்க. அரிசி எல்லாமே களைஞ்சு கிரைண்டரில் போட்டுவிட்டுட்டேன். என்னோடய கிரைண்டரை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்துட்டு நான் அம்மு ஃபர்னிச்சரில் வாங்கியிருந்தேன் பல்லடத்தில். 10,000 வருதுங்க. 2.5 லிட்டர் வருது. அல்ட்ரா மாடல் தான். கிரைண்டர் சூப்பராகவே இருக்குங்க. ஆனால் நம்ம நிறையா ஆட்டும் போது வந்துட்டு நல்லாயிருக்கும். கம்மியான குவான்டிட்டி மாவாட்டுறக்கு இதை விட நம்ம சின்ன கிரைண்டர் இதுலேயே சின்ன கிரைண்டர்ஸ் இருக்குதுங்க. அதுவே பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் சூப்பராக இருக்குங்க. மாவு ஆட்டுறது எல்லாமே சீக்கிரம் ஆட்டி கொடுத்துட்டு கிட்டத்தட்ட நம்ம மாவு ஆட்டி முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 1.5 படி அளவு காட்டுவேன். அது பார்த்திங்கன்னா 3/4 மணி நேரத்துலேயே நம்ம வேலையவே முடிச்சிடும். இல்லை ஆட்டி நம்ம எல்லாம் தோண்டி க்ளீன் பண்ணிடலாம். அந்தளவுக்கு வேலை சீக்கிரமாக பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு யாராச்சும் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் ஆன்லைனில் கூட லிங்க் இருக்குது, செக் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் முன்னாடியெல்லாம் வலிக்கிறதுக்கு நான் அத்தை மாவெல்லாம் ஆட்டி முடிச்சுட்டு வரக்குள்ள முன்னாடி இந்த ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன். அப்புறம் அத்தை வந்து ஃபுல்லாகவே கரைச்சி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த லாஸ்ட் டைம் வலிச்சிட்டு அந்த ப்ரஷ் எங்கே வச்சேன்னு தெரியல. அதுக்கப்புறம் சரி தேடிட்டு இருந்தால் டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு சீமார் வச்சு வலிச்சு விட்டாச்சுங்க. வலிச்சிட்டு பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட மழை வந்துட்டே இருந்தங்காட்டி முன்னாடி வாசல் கூட தொளிக்கல. ஒரு மாதிரி வாசலே நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் வலிச்சிட்டு பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக மங்களகரமாக இருந்துச்சு பார்க்குறக்கே. நானுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்க போயிட்டு அத்தை வந்துட்டு எல்லாமே கூட்டி விட்டுட்டாங்க. கூட்டினதுக்கப்புறம் பார்த்தா அதை விட சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு சந்தைக்கு போயிட்டு கொஞ்சம் காய்களாக வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நானும் ஹஸ்பண்டும். இந்த ஒரு மாதம் லீவில் பார்த்திங்கன்னா அதிகமாக சந்தைக்கே போகல. என்ன நம்மளுக்கு தேவையோ அப்படிங்கிறத வந்து அத்தைட்ட மட்டும் சொல்லி விட்டுறது. அத்தை வாங்கிட்டு வந்துடுவாங்க. இல்லைன்னா போய் கடையில் தேவைப்படும் போது போய் வாங்கிக்கிறதுங்க. ஆனால் வந்துட்டு உன்னை ஸ்கூல் இருக்காச்சு, அதனால் நம்ம கரெக்டாக போய் என்னென்ன வேணுங்கிறத பார்த்து நம்ம வாங்கிட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் போட்டு என்னென்ன வேணும்னு சொல்லி போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சுங்க. தேங்க்யூ.